வணக்கம். இன்று நாம் ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குருவும் சீடரும். ஒரு நாள் குரு அமைதியாக உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தார். யார் எப்படி நடந்து கொண்டாலும் இந்த குருவுக்கு கோபமே வருவதில்லை. கோபப்படாமல் எப்படி இந்த துறவியால் இருக்க முடிகிறது என்று அனைவருக்கும் சந்தேகம் இருந்தது. அவரை அவமானப்படுத்தினால் கூட கண்டு கொள்ளாமல் இருப்பார். பலர் எப்படியோ முயற்சி செய்தாலும் அவரை கோபப்படுத்த செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. எப்படியாவது இவரை இங்கே எப்படி இவரால் கோபப்படாமல் இருக்க முடிகிறது என்று ஆச்சரியம் அனைவருக்கும். இந்த ரகசியத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சீடனுக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. தன் கேள்வியை துறவியிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்தான். துறவி அவரிடம் பொறுமையாக தான் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பதற்கு என்னதான் ரகசியம் என்று கேட்க துறவி கூறுகிறார். ஒரு நாள் ஏரியில் நான் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து கொண்டு இருந்தேன். நான் அமர்ந்திருந்த படகை வந்து இன்னொரு படகு முட்டியது. என் தியானம் கலைந்தது. இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்டியது யார் என்று கோபமடைந்து கண்களை திறந்து பார்த்தேன். அது ஒரு வெற்று படகு. காற்றில் அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகின் மீது மோதியிருக்கிறது. என் கோபத்தை அந்த படகிடம் காட்டி எதுவும் பிரயோஜனமில்லை. யாராவது என்னை கோபப்படுத்தும் பொழுது எனக்கு அந்த சம்பவம் நினைவிற்கு வரும். இதுவும் வெற்று படகுதான் என்று நான் மனதில் அமைதியாக இருந்து கொள்வேன் என்றார். கோபத்தின் பாதிப்பை நாம் 3 வகைகளாக பிரிக்க முடியும். அவை கோபம் என்பது அறிவை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோபம் உடலை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோபம் நடத்தையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. புரிந்ததா ரகசியம் என்றார் குரு. குரு கோபப்படாத ரகசியத்தை கேட்டு சீடனும் தெளிவுற்றார். இந்த கதையின் நீதி உண்மையாக பலசாலி யார் என்றால் தன் வலிமையால் மக்களை அடக்குபவன் அல்ல என்பதே இக்கதையின் நீதியாகும். இன்று நாம் இந்த பதிவில் குருவும் சீடனும் என்ற கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.